இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். சீமானையா சொல்கிறது வந்து யாருமே காதில் கேட்காம போகிறீங்க பார்த்தியா, அதுக்கு தான் இந்த உதாரணம். நான் வந்து ஒரு விவசாயி. என்னங்க, நான் வந்து ஒரு மண்ணை நம்பி வாழ்கிற ஒரு விவசாயி. அதை தெரிஞ்சுங்களா? தக்காளி, இதுதான் தக்காளி. ஓகேவா? இப்போ அரசியல் களத்தில் எத்தனை பேர் வேணாலும் பேசலாம். எத்தனையோ அரசியல் களத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் வேணாலும் பேசியிருக்கலாம். அதில் என்னுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை விட்டுடுங்க, என் அண்ணன் சீமானை விட்டுடுங்க. இவங்க 2 பேரை விட்டுட்டு மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவராச்சு இந்த தக்காளி விளையிறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு அவங்கள கேட்டு பாருங்கள். முதல்ல காய்க்கு எத்தனை நாள் ஆகும், கனின்னா பழத்துக்கு எத்தனை நாள் ஆகும், காய்க்கு எத்தனை நாள் ஆகுன்ற விளக்கம் மட்டும் சொல்லலான்னு பாருங்கள். இந்த விளக்கம், இந்த பாரு, இந்த விளக்கம் மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என் அண்ணன் சீமானுக்கு ஓட்டே போடாதீங்க. என் புரட்சி கலைஞர் போயிட்டார், விஜயகாந்த் ஐயா போயிட்டார். அவர் ஆத்மா யாரையும் சும்மா விடாது. அதே ஆத்மா அவராச்சும் சும்மா விட்டு வச்சுக்குது. இதே என் சீமான் ஐயாவுடைய ஆத்மா கண்டிப்பாக பலி வாங்கும். கர்ணனை கொல்றதுக்கு தர்மம், யம தர்மனே பிச்சை எடுத்தாங்க அவரை கொல்றதுக்கு. அவர் பண்ண தர்மம் அந்த மாதிரி. ஒரு தர்மத்தை நீங்கள் விட்டுட்டீங்க, இன்னொரு தர்மம் நம்மளுக்காக தலை சுற்றி நிற்கிது. அதை மிஸ் பண்ணிங்க, எல்லோரும் ஃபினிஷ். நான் ஒரு விவசாயி பேசுகிறேங்க, என் ஆதங்கத்தை பேசுகிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சிக்க மக்களே புரிஞ்சிக்கங்க. கடவுள் வாக்கு மாதிரி என்னை புரிஞ்சிக்கங்க.